ஒன்னும் செய்யலை தொலைதர எண்ணலை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னங்க தோணுது உங்களுக்கு? ஆட்சி மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும்னு சொன்னீங்க. ஆட்சி மாற்றம் வேணும் தான், அது எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது. எப்படியாப்பட்ட மாற்றம் வேணும்? எப்படியாப்பட்ட தலைவனாக இருக்கணும்? எப்படியாப்பட்ட தலைவனாக இருந்தால் அது ஆட்சி மாற்றம் வரும்? சிந்தனையுடைய அடிப்படையில் இருந்து அடிப்பட்டு மெதிப்பட்டு மக்களுடைய வழிகளை தெரிஞ்சு இந்த நாட்டில் என்ன நடக்குது, எப்படியாப்பட்ட அரசியல் பேசணும், அரசியல்னா என்ன, அதை தெரிஞ்சு அரசியலுக்கு வரவங்க தான் ஆட்சி மாற்றம் அப்படின்றது. என்னன்னே தெரியாது, வந்த உடனே பிரச்சனைகளை திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இப்போ நீங்கள் என்னத்தை பதில் சொல்வீங்க? என்னத்தை பதில் சொல்வீங்க? அப்போ உங்கள் ஆட்சிக்கு நீங்கள் வந்த உடனே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? அப்போ இங்கே யார் அதை மாற்றணும்? அப்போ அதுக்கான வழியில் நீங்கள் எப்படி எடுக்கணும்? அதுக்கான தண்டனை நீங்கள் எப்படி வழங்கணும் சொல்லுங்கள்? கடுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு வாட்டி ஒரு பொண்ணு மேலே தொடர்றதுக்கு பயப்படணும். அந்த அளவுக்கு தண்டனை நம்ம இங்கே கொடுக்கணும். உண்மையாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, யார் வந்தாலும் மக்கள் மாறாமல் இந்த ஆட்சி மாற்றம் வராதுங்க. சீமான் எத்தனை காலமாக போராடிட்டு இருக்காரு. உண்மையாக சொல்கிறாங்க, நம்ம மாறணும். மாற்றத்துக்கான தலைவர்களை தேடுங்க. என் தலைவன் வந்துட்டான்னு ஓட்டு போடாதீங்க. நாடு நாசமாக போகிறதே அதனால தான். என்னமோ சொல்லதான் முடியும். திருந்துங்க.